கொழுப்பு சதவீதத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க உடம்பு எக்ஸசைஸு டயட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது. இப்போ இந்த மெலிசாக இருக்க உடம்புவாக இருக்கவங்களுக்கு நல்ல எக்ஸசைஸும் டயட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதே கொஞ்சம் பருமனாக அந்த 40-35% மேலே கொழுப்பு சதவீதம் இருக்கவங்களுக்கு எக்ஸசைஸ் அண்ட் டயட் ரெஸ்பான்ஸ் எடுக்க டைம் எடுக்கும். Every menstrual cycle there is a random high and low in their hormonal levels. So this is a prominent reason அவங்களுக்கு வந்து fat deposition ஜாஸ்தி இருக்கிறது. டயட்டு எக்ஸசைஸ் எது பண்ண ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு இதுதான் குறையுதே தவிர்த்து அந்த மீடியல் பெல்லி ஃபேட்டு குறைய மாட்டேங்குது, லோவர் பாடி ஃபேட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்றத அவங்கக்கிட்ட இருக்கிற பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட்டு. விமெனை பொறுத்த வரைக்கும் there is a stress hormone plays a very important role. லேடிஸ்க்கு வெயிட் லாஸ் பார்த்தா ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல லேடிஸுடைய உடம்பு அமைப்பை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான சரியான சொல்யூஷன், வாட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் டு பி ஃபாலோட் டு அச்சீவ் வெயிட் லாஸ், அதை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெயிட் லாஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் அமைப்பு. பொதுவாக வந்து இங்கே லேடிஸ் உடல் அமைப்பு அப்படின்னா அந்த ஆப்பிள் பியர் அந்த கதையை விட்டுட்டு நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு கால்குலேஷன் அண்ட் உடம்பு அமைப்பை பற்றி புரிஞ்சுக்கலாம். தெர் இஸ் சம்திங் கால் சொமேட்டோ டைப்னு சொல்லுவாங்க. உடம்பு வாகு, ஒருத்தங்க மெல்லிசான உடம்பு வாகாக இருப்பாங்க, ஒருத்தங்க நடுத்தரமான உடம்பு வாகில் இருப்பாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் பருமனான உடம்பு வாகில் இருப்பாங்க. இது கூட கொஞ்சம் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் வச்சுக்கிட்டா ரொம்ப ப்ரிசைசிவாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் லேடிஸுடைய ஃபேட் பர்சன்டேஜ், உடம்புல இருக்க கொழுப்பு சதவீதத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கேட்டகரி மக்கள், அந்த மெல்லிஸாக இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா 20-25% இந்த கொழுப்பு உடலில் கொழுப்பு சதவீதம் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் நடுத்தரமான உடம்பு வாகில் இருக்கவங்க 25-35% கொழுப்பு இருக்கும். கொஞ்சம் நல்ல உடம்பு பருமனாக இருக்கவங்க 35+ அதுக்கு மேலே கொழுப்பு சதவீதம் இருக்கும். இந்த கொழுப்பு சதவீதத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க உடம்பு எக்ஸசைஸு டயட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது. இப்போ இந்த மெலிசாக இருக்க உடம்புவாக இருக்கவங்களுக்கு நல்ல எக்ஸசைஸும் டயட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதே கொஞ்சம் பருமனாக அந்த 40-35% மேலே கொழுப்பு சதவீதம் இருக்கவங்களுக்கு எக்ஸசைஸ் அண்ட் டயட் ரெஸ்பான்ஸ் எடுக்க டைம் எடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற டைம் டியூரேஷன் கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்ப டெஃபினட்டாக ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்க உடம்புல பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் எதுவும் நடக்கிறது இல்லை த்ரூ அவுட் தேர் லைஃப். பார்த்தீங்கன்னா அவங்க மெச்சூரிட்டி ஸ்டேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்டோஸ்டெரான் வில் கோ ஹை அண்ட் இட் வில் கோ டு ஒரு standard level, then it falls down. There is no very big hormonal irregularity there. பட் ஒரு விமெனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி ஸ்டேஜில் ஆரம்பித்து அவங்களுடைய மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பியூபர்ட்டி ஸ்டேஜில், அப்புறம் வந்து மேரேஜ், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஸ்டேஜ், ப்ரெக்னென்சியில் ப்ரீநேட்டல், ப்ரெக்னென்சி முடிஞ்சு போஸ்ட் நேட்டல், அதுக்கப்புறம் மெனோபாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மென்சுரல் சைக்கிள் தேர் இஸ் அ ரேண்டம் ஹை அண்ட் லோ இன் தேர் ஹார்மோனல் லெவல்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ப்ராமினன்ட் ரீசன் அவங்களுக்கு வந்து ஃபேட்டு டெபாசிஷன் ஜாஸ்தி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விமென் ஹார்மோன் இஸ் ஈஸ்ட்ரஜன். ஈஸ்ட்ரஜன் இஸ் டெம் டு ஹோல்டு மோர் ஃபேட், அதாவது உடம்புல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரஜன். ஸோ இது அவங்களுடைய இயற்கையான உடல் அமைப்பு. ப்ளஸ் இந்த ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கான்ஸ்டன்ட்லி கிரியேட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் வெயிட் அக்குமுலேஷன் த்ரூ அவுட் தேர் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க பேசிக்காக ஒரு 25 வயசில் 60 கிலோ இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன் ஆவரேஜ் 1/2 கிலோலேருந்து 2 கிலோ அளவுக்கு உடல் எடை கூடிக்கிட்டே போகும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா சும்மா ஆவரேஜாக 1 கிலோ கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வருஷத்துக்கு அவங்க ஒரு 40 வயசை ரீச் பண்ணும்போது ஷீ வில் பி ஈஸிலி பிகம் சம்மர் அரௌண்ட் 75 kg. நீங்கள் பொதுவாக இது வந்து ஸ்டாண்டர்டாக ரூலாக சார் எல்லாருக்கும் இப்படி வெயிட் கூட்டிடுமான்னா என்னால் சொல்ல முடியாது. அவங்க உடல்வாகு ஜெனட்டிக் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் டெஃபினட்டாக அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜு ஹைட்டு வெயிட்டு உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயிட் கெயின் கான்ஸ்டண்ட்டாக இருக்க தான் செய்கிறது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட எல்லா லேடிஸுமே இன்றைக்கி ஆவரேஜாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஜிம்மில் பார்க்குறப்ப தே வில் பி சம்வேர் அரௌண்ட் 65 to 75 kg. அதாவது அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 15 கிலோ வெயிட் லாஸ் தேவைப்படுற மாதிரி ஒரு உடல் அமைப்புக்கு வந்துடுறாங்க. சரி, இந்த அளவு உடல் கூடிடுச்சு, இதுக்கு உடம்பு குறைக்கணும் அப்படின்னு அவங்க முதல்ல இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தேடுறது பார்த்தீங்கன்னா ஒரு டயட். நான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் நாளையிலேருந்து அப்படின்னு. ஆனால் அந்த
ரேண்டமாக ஒரு டயட்டுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிடாமினண்ட்டாக பார்க்குறது என்னென்னா, ஐயோ கண்ணெல்லாம் குறைஞ்சிடுது சார், ஷோல்டர்லாம் குறைஞ்சிடுது, இல்லை டயட்டு எக்ஸசைஸ் எது பண்ண ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு இதுதான் குறையுதே தவிர்த்து அந்த மீடியல் பெல்லி ஃபேட்டு குறைய மாட்டேங்குது, லோவர் பாடி ஃபேட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்றத அவங்கக்கிட்ட இருக்கிற பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட்டு. ப்ரிடாமினண்ட்டாக இதில் பல ஹார்மோன் இருந்தாலும் விமெனை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த கார்டிசல், அதாவது உங்கள் உடம்புல கொழுப்பு அக்குமுலேஷன் ஒவ்வொரு இடத்துல ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஹார்மோனுடைய கூடோ குறையிறதோ காரணமாக அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணோ இந்த பக்கம் அப்பர் பார்ட்டில் இருக்கிற ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா உடம்புல கிரிலின், அதாவது பசி காரணமாக சுரக்கக்கூடிய அந்த கிரிலின் ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்படின்னு லேட்டஸ்ட் ரிசர்ச் சொல்லுது. ஸோ த மொமெண்ட் நீங்கள் பட்னி பசி அப்படின்னு கொண்டு போகிறப்ப, நீங்கள் டயட்டுன்னு போகிறப்ப முதல்ல உங்களுடைய உடம்புல வந்து குறையிறது பார்த்தீங்கன்னா அந்த கன்னத்தில் இருக்க ஃபேட்டு தான் முதல்ல குறைய ஆரம்பிக்கும், இந்த அப்பர் பாடியில் இருக்க ஃபேட்டு தான் குறையும். ஸோ கிரிலின் இன்க்ரீஸ் ஆகுது பசியின் காரணமாக, அதனால் இது குறையுது. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கார்டிசல். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். பொதுவாக ஸ்ட்ரெஸ் எல்லார் லைஃப்லேயும் இருக்குது, மென்னுக்கும் இருக்குது, விமெனுக்கும் இருக்குது. ஆனால் women were the people get affected by stress very highly compared to men, because மென்னுக்கு ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒரு some kind of stress relieving habits are there. I don't say which is the best stress relieving, that's a different topic. அதனால் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக that there is a hormone secreted in your body called cortisol. இந்த கார்டிசல் தான் இந்த மீடியல் அடிப்போஸ் டெபாசிஷன் சொல்லுவாங்க. அதாவது வயிற்றை சுற்றி இருக்க கொழுப்பு சேர்றதுக்கான அடிப்படையான காரணம் கார்டிசல். நீங்கள் ஒரு லேடி மெம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு படிக்கிற குழந்தைய கேட்டிங்கன்னா நான் படிக்கணும், மார்க் வாங்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யார் கல்யாண ஸ்டேஜில் யாரை சூஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ தே வில் பி அண்டர்கோயிங் ஸ்ட்ரெஸ்டு லைஃப் ஸ்டைல் த்ரூ அவுட் தேர். இது வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா இதில் விமெனை பற்றி பேசும்போது ரொம்ப பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏதாவது பேசிட்டா நான் வந்து ஃபெமினிஸ்ட் வந்து என்னை தப்பாக நினச்சிடுவாங்க. ஸோ இதில் இது ஜென்ரல் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அண்ட் டாலரேஷன் ஃபார் விமென். ஸோ இஃப் ஐ சே சம்திங் ராங் இன் த ஃப்ளோ, ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அதை இப்போயே நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சார் நீங்கள் எப்படி சொல்லிடக்கூடாது, அப்படி சொல்லியிருக்கா, என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஸோ பொதுவாக இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் ப்ரிடாமினன்ட் ரீசன் ஃபார் மீடியல் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்காமல் நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸு டயட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலும் இந்த வயிற்று பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, முதுகு மற்றும் இந்த கீழ் லோயர் பாடியில் ஃபேட் டெபாசிஷன். இது ப்ரிடாமினண்ட்டாக இன்ஆக்டிவிட்டி அண்ட் இன்சுலின் சென்சிவிட்டி கம்மியாகிறது. இதுதான் ப்ரிடாமினன்ட் ரீசன். அப்போ நீங்கள் வெறும் ஒரு டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உடம்புல இருக்க எல்லா பார்ட்டில் இருக்க ஃபேட் லாஸை எதிர்பார்க்கறது அவ்வளோ புத்திசாலித்தனமான அணுகுமுறை கிடையாது. ஸோ யூ நீட் டு ஹாவ் அ ஹோலோஸ்டிக் அப்ரோச் டு லூஸ் ஃபேட் ஆல் ஓவர் யுவர் பாடி. ஸோ நான் இந்த ஹார்மோனை பற்றி சொல்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம், பொதுவாக அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகிறது பார்த்திங்கன்னா விமன் தான். இது ஏன் காரணம்னா, இது there is a connection between two hormones. when you are stressed your cortisol increases. இந்த கார்டிசலை சப்ரஸ் பண்ணணும்னா உடம்புக்கு வேறு எந்த வழியும் கிடையாது, இன்சுலினை பம்ப் பண்ணணும். ஸோ இன்சுலின் பம்ப் பண்ணணுன்றதுக்கு ரொம்ப சிம்பிளான மருந்து என்னென்னா சக்கரை தான். ஒரு விமன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, தட் கேன் பி எமோஷ்னல் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கேன் பி ஃபேமிலி, ஆர் இட் கேன் பி இன்டர்னல் ஹார்மோனல் லெவல். See, every menstrual cycle is very stressful for a woman. It is clearly proven. So அவங்க ஹார்மோன் லெவல்ஸ் ஹைஸ் அண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வேறு வழி தெரியாமல் they get involved into sweet sugar eating. ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்ப அது என்ன ஆகும்னா இன்சுலின் ஸ்பைக் ஆகும், அந்த சிம்பிள் சுகரை டைஜஸ்ட் பண்ணுறது. தட் வில் சப்ரஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ஒரு மெக்கானிக்கல் ஹேபிட்டாக அவங்க மைண்டில் செட் ஆகிடுறதுனால ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் ஹஸ் பிகேம் அ லைஃப் ஸ்டைல். இந்த அடிஷ்னலாக சாப்பிட்ற கேலரி அந்த 1 கிலோ கூடுன்னு சொன்னது வருஷத்துக்கு அது வந்து 2 கிலோ 2.5 கிலோ கூடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுது. That's where they get into the highest obesity side. Again, this will be reflecting in various complications. ஒன்று thyroid dysfunction, menstrual irregularity, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஜாயிண்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஒரு அடிப்படை ஆகுது. அப்போ இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு 12 வீக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் எங்கேயாவது ஒரு ஜிம்மில் எதையாவது ஜாயின் பண்ணி நம்ம எதையோ ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக டயட் இருந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிடும். ஆல்ரெடி
your body is in stress. Now you are going to put it இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி உங்கள் சாப்பாட்டை குறைக்கிறதோ இல்லை வந்து பயங்கர கடினமாக உடற்பயிற்சி செய்கிறதோ நீங்கள் அதுக்கு இன்வால்வ் ஆகுறீங்க. தென் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வில் டெஃபினெட்லி கோ ஹை. நீங்கள் அதில் சம் ரிசல்ட்ஸ் வில் ஹேப்பன். தெர் ஆர் சம் பெனிஃபிட்ஸ். பட் டெஃபினெட்லி உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியல. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் விட்டுடுறீங்க. திருப்பி எவ்வளோ வெயிட்டு குறைச்சிங்களோ அதே வெயிட்டு திருப்பி ரீகெயின் ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ இதை கரெக்டாக செட்டில் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் இஸ் ஃபஸ்ட் திங் யூ நீட் டு ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கான ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக்ஸ் எதையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது எதாவது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சிம்பிளான திங் ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஸோ நார்மலாக அதை ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டா போதுமா, என்னால் உட்கார முடியாது, எனக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, என்னால் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, மெடிடேஷன் பண்ண முடியாதுன்னா யூ வாண்ட் டு ஃபால் இன் டு த சேம் சைக்கிள். ஜிம்முக்கு போவீங்க, ஜாயின் பண்ணுவீங்க, வெயிட் லாஸ் வரணும், திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது, விடுவீங்க, திருப்பி வெயிட் கெயின். ஸோ உங்களுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இஸ் ரெடியூசிங் யுவர் ஸ்ட்ரெஸ். அதுக்கு 5 to 20 minutes அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் 5 to 20 minutesன்னு சொல்கிறேன்னா, டு ஸ்டார்ட் அஸ் அ ஹேபிட் 5 minutes. 5 minutesல ஒரு பேசிக் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னா 15-20 minutes ஆஃப் நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸோ மெடிடேஷனோ செய்கிறப்ப தான் யூ வில் கெட் த 100% பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங். செகண்ட் திங் இஸ் கன்சிஸ்டன்ட் டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ்ன்னு சொல்ல இன்டென்ஸாக ஒன்றும் செய்யாதீங்க. பேசிக்காக ஒரு ஃப்ளோர் எக்ஸசைஸ், யோகா, இல்லை ஒரு சைக்கிளிங், இல்லை ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரெகுலர் பேசிஸில் லோ இன்டென்சிட்டியில் உங்களால் நீங்கள் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு எந்த வலியும் இல்லாமல் நாளைக்கும் செய்கிற மாதிரி எது வேணால், அது வெயிட் ட்ரைனிங்காக இருந்தால் கூட சும்மா கம்மி வெயிட்டில் லைட்டாக செய்கிறது, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய ஆரம்பிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஃபைண்ட் தட் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங். அது செய்கிறப்ப உங்களுக்கு உங்கள் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, கார்டியோவாஸ்குலர் எபிலிட்டி, உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். தென் யூ வில் பி கன்சிஸ்டன்ட் டு தட் ஆக்டிவிட்டி. அதை தவிர்த்து நீங்கள் அதில் பெரிய வெயிட் லாஸ் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ லோ இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ் இன்டென்சிட்டியை கூட்டுறப்பவும் உங்கள் கேலோரியை குறைக்கிறப்பவும் மட்டும்தான் உங்களால் வெயிட் லாஸை எதிர்பார்க்க முடியும். பட் எக்ஸசைஸை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக செய்கிற ஆக்டிவிட்டி இஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது ரொம்ப லோ இன்டென்சிட்டியில் ஒரு 1.5-2 மாதம் செய்யுங்க. Parallelly you start doing your stress relieving techniques. The next very important thing is resistance training. ஏன்னா விமெனை பொறுத்த வரைக்கும் வெயிட் ட்ரைனிங் இஸ் அ பூன். இது ஒரு அற்புதமான வரம். ஏன்னா லேடிஸ்க்கு இந்த கியூ ஆங்கிள்னு சொல்லுவோம், ஹிப்பிலிருந்து முட்டியில் இருக்க குவாட் ஆங்கிள், அதாவது பெல்விக் போன் அகலமாக இருக்கிறதுனால முட்டி கொஞ்சம் குறுகலாக வரும். அந்த ஆங்கிள் வந்து குறுகிறப்ப நீல லோடிங் பேட்டர்ன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த லோடிங் பேட்டர்ன் ஜாஸ்தி இருக்கிறதால தான் உடம்பு வெயிட் கூட முதல்ல தே வில் கெட் த நீ இஷ்யூ, அப்புறம் பேக் இஷ்யூ, ஹிப் இஷ்யூ, இதெல்லாம் அவங்க ஏஜிங் வர கான்ஸ்டண்ட்டாக தே ஸ்டார்ட் ஃபீலிங் இது ஜென்ரல் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த முட்டி, ஹிப்பு அண்ட் ஆங்கிள் இதை சுற்றி இருக்க மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஈவன் அப்பர் பாடி ஸ்ட்ரென்தனிங்கும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ இட்ஸ் அ ஹோலோஸ்டிக் அப்ரோச். நீங்கள் எல்லா மசிலுக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் செய்யணும். இதை செய்யணும்னு நினைக்கிறப்போ பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வெயிட் ட்ரைனிங் செஞ்சால் அந்த பாடி பில்டர் ஃபீமேல் பாடி பில்டர்ஸ் மாதிரி பெருசாகிடும். இது அகைன் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். அவங்க ஒரு ப்ரொஃபஷனுக்காக அதை செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பேஷன் இஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஃப்ரம் கன்வென்ஷனல். உங்கள் கோல்ல இருந்து ரொம்ப வேறுபட்டு இருக்கு. அதே மாதிரி எனி பிகினி ஆர் அந்த ஃபிட்னஸ் காம்படிட்டர்ஸ் ஸ்டார்ட் யூசிங் சம் கைண்ட் ஆஃப் அ மென் ஹார்மோன். 5 ஒரு 25 mg மினிமல் டோசேஜ் ஆஃப் மென் ஹார்மோனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் அவங்க உடம்பு அந்த அளவு ஃபேட்டு கம்மியாகவும் மசில் ரிஃபைண்டாகவும் தெரியுது. நீங்கள் பேசிக்காக ஒரு விமன் செய்கிறப்ப அந்த அளவுக்கு பெரிய மசில் பில்டப்பு வரவே வராது. பட் சப்போர்ட்டிவ் மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்போ ஆகும்? நான் ஸ்டார்ட் பண்ணி உடனே எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருமா? நோ. அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறப்ப வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் யூ வில் கெட்? உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கார்டியோவாஸ்குலர் எபிலிட்டி, அதாவது படிக்கடி நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும், ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் அடாப்டேஷன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸுடைய இன்டென்சிட்டி கூடுறப்ப தான் சேஞ்ச் இன் பாடி காம்போசிஷன், அதாவது உடம்புல கொழுப்பு குறைஞ்சி மசில் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொவைடட் நீங்கள் சப்போர்ட்டிவ் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால். ஸோ ஓவர் த பீரியட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தான் பழக்கப்படணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டயட் அப்படின்னதும் நீங்கள் உடனே எடுத்ததும் ரெஸ்ட்ரிக்டிவாக போகாமல் முதல்ல ஃபுட்டு மேலே அவேர்னஸ், எதில் மேக்ரோ நியூட்ரியன், எதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப் இருக்குது, ஃபேட் இருக்குது
அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் போர்ஷன் ரூல்னு சொல்லுவோம். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மீல்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே உங்கள் கை அளவு, இது பாருங்கள், கையை மடித்து வச்சிங்கன்னா இந்த அளவு கார்போஹைட்ரேட், இந்த பாம் போர்ஷன் அளவு ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் இந்த அளவு தான் ஃபேட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ஷன் ரூலை உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னரில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு ஸ்நாக்கிங் மீல் தேவைப்பட்டால் அந்த ஸ்நாக்கிங் மீலையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயட் மேலே அவேர்னஸ், இது ஒன்றும் கம்பசித்திரம் இல்லை. நீங்கள் மெதுவாக நிறைய கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஆல் திஸ் பிரிங் டுகெதர் யூ வில் அச்சீவ் யுவர் எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ். ஸோ இதுக்கான பீரியட் அப்படின்றதுக்கு நம்ம ஒதுக்கி தயாராக இருந்தோம்னா பண்ண முடியும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா ஒரு 3 மாதம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் விடுவீங்க, திருப்பி அகைன் வெயிட் கெயின் ஆகும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் சீச்சி இந்த பழம் புழிக்கும்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான மென்டாலிட்டிக்கு புஷ் ஆகிடுவாங்க. என் லைஃப்பில் நான் நடந்த ஒரு க்ளோசஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நான் சொல்லுவேன். அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஐ டென்ட் என்ஃபோர்ஸ் ஹர் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணும், வெயிட் ட்ரைனிங் பண்ணும், நான் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன், நீ அதை பண்ணும் அப்படின்ற நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலை. பட் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். அவங்க முதல்ல எனக்கு குக்கிங் ப்ராசஸில் எது ப்ரோட்டீன், கார்பன் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெயிட் கூட ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்ததும் ஷீ வில் பிகம் கான்ஷியஸ். அந்த ஃபுட் ஹேபிட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஜிம்மில் ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகணும் அப்படின்ற ஆட்டிடியூடுக்கு வந்தாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அப்சர்விங் வாட் ஐ எம் டூயிங். ஸோ அது அவங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த சமயம் கூட ஐ டோல்ட் ஹர், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வெயிட் லாஸ், வெயிட் லாஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாதம்மா, நீ ஜிம்முக்கு ரெகுலராக போனால் போதும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ரெகுலரிட்டி அவங்களுக்கு போகணும் அப்படின்றது வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு 2-3 வருஷம். அது வரைக்கும் அவங்க ஆன் ஆஃப், குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த டிஸ்கம்ஃபர்ட், அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணி கோப்பு பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு பீரியட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷீ பிகம் கன்சிஸ்டன்ட் டு எக்ஸசைஸ். அதாவது வாரத்துக்கு 3-4 நாளாவது போகிற அளவுக்கு கன்சிஸ்டன்ட் ஆனாங்க. தென் ஷீ மாடிஃபைடு த டயட். இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த டயட் மாடிஃபை பண்ணி எக்ஸசைஸ் ரெகுலாரிட்டி பண்ணி எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 3.5 மொத்தமாக சொல்கிறேன்னா இந்த பீரியட் சொல்லணும்னா 2 வருஷம் ஆச்சு. அதில் கடைசியாக வந்த ஒரு 3-4-5 மாதமாக தான் ஷீ ஸ்டார்ட் கெட்டிங் ரிசல்ட்ஸ். நவ் திஸ் ஹஸ் பிகம் அ லைஃப் ஸ்டைல் ஃபார் ஹர். நீ இப்போ எக்காரணம் கொண்டு நான் போய் அவங்கள எக்ஸசைஸ் பண்ணு, டயட் ஃபாலோ பண்ணணுன்னு நான் எந்த விதமான இது ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸுக்கு போயிடுச்சு. ஸோ இதே விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பார்க்காம இது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனி விமன் அட் எனி ஏஜ் கேன் ஏபிள் டு அச்சீவ் த ஃபேட் லாஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பர்டிகுலர்லி லேடி மெம்பர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் லாங்கான வீடியோ, கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். ஹரி டு ஃபிட்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.